சொல்லணும். எசேக்கியேல் அப்படிங்கக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். நம்ம இப்போ யாரெல்லாம் பார்த்தோம், ஓசியாவை பார்த்தோம், ஏசாயாவை பார்த்தோம், எல்லாருடைய வாழ்க்கையிலும் என்ன பண்ணிடுறாரு, ஏதோ ஒன்று சொல்லிடுறாரு. எசேக்கியேல் அப்படிங்கக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். எசேக்கியேலுடைய வாழ்க்கையில் தேவன் இதே மாதிரி ஒரு தீர்மானத்தை கொடுத்தார். என்ன தீர்மானத்தை கொடுத்தார்? ஓசியாவை கூப்பிட்டோன்னா இப்போ இவர் வேசியை திருமணம் செய்யன்னு சொன்ன மாதிரி இவனை கூப்பிட்டோன்னா என்ன சொன்னார்? நான் உன்னை இஸ்ரவேல் ஜனத்துக்கு தீர்க்கதரிசியாக வைப்பேன், நீ என்ன சொன்னாலும் அவன் கேட்க போறது இல்லைன்ட்டார். சந்தோஷம். அடுத்து என்ன தெரியுமா பண்ணாரு? அவனை கூப்பிட்டு இனிமேல் நீ எப்படி படுக்கணும் என்பதை நான் தான் தீர்மானிப்பேன். எசேக்கியேலுடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் 4-5 வாசிங்க. நீ உன் இடது பக்கமாய் ஒருங்களித்து படுத்து அதன் மேல் இஸ்ரவேல் வம்சத்தாரின் அக்கிரமத்தை சுமத்திக்கொள். நீ அந்த பக்கமாய் ஒருங்களித்திருக்கும் நாட்களின் இலக்கத்தின்படியே அவருடைய அக்கிரமத்தை சுமப்பாய். அவருடைய அக்கிரமத்தின் வருஷங்களை உனக்கு நாட்கணக்காய் எண்ண கட்டளையிட்டேன். 390 நாட்கள் வரைக்கும் நீ இஸ்ரவேல் வம்சத்தாரின் அக்கிரமத்தை சுமக்க வேண்டும். இப்ப பாருங்க, ஒரு தீர்க்கதரிசியை கூப்பிட்டா, ஒரு தேவ மனுஷனை கூப்பிட்டா என்ன சொல்லணும்? போடா, நல்லா சாப்பிட்றா, சந்தோஷமா இருடா, காகத்துக்கு காலில் என்ன வரும், சாப்பாடு வரும், வாங்கி சாப்பிடு, சந்தோஷமா இருன்னு எலியாவை போல சொன்னா மகிழ்ச்சியா இருக்கும். இருக்கிற இடத்துல காக்கா ஒன்று வந்து பரிமாறினா எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்கும் இல்லையா? என்ன பண்ணிட்டாரு? நைட்டு தூங்குவியாடா? ஆமா தூங்குவேன். இனி என்ன பண்ணு? வரக்கூடிய 390 நாட்கள் இடது பக்கமாக நீ தூங்க வேண்டும். ரொம்ப கஷ்டம் இல்லையா? அடுத்து அதோட முடிச்சுக்கல, அடுத்து வரக்கூடிய 40 நாட்கள் நீ என்ன பண்ணணும்? வலது பக்கமாக திரும்ப வேண்டும். வலது பக்கமா 40 நாள் தூங்கிக்க. 390 நாள் எப்படி தூங்கு? இடது பக்கமா தூங்கு. நீ இடது பக்கமா தூங்குறது யாருக்கு வேண்டி? இஸ்ரவேல் ஜனத்துக்கு வேண்டி. நீ வலது பக்கமா தூங்குறது யாருக்கு வேண்டி? யூத ஜனத்துக்கு வேண்டி. அப்ப 2 ராஜ்யமா பிரிஞ்சிருந்து இல்ல? இந்த ராஜ்யத்துக்கு வேண்டி ஒரு 390 நாள், இந்த ராஜ்யத்துக்கு வேண்டி ஒரு 40 நாள். இதெல்லாம் எதை குறிக்கிறது என்றால் வருஷத்தை குறிக்கிறது. ஜனம் 40 வருஷம் அடிமைப்பட்டு போச்சு. அதனால 40 நாள் என்ன பண்ணு? இந்த பக்கம் திரும்பிப்படு, இந்த பக்கம் திரும்பிப்படு. இப்பவே நமக்கு ஒரு மாதிரி கடுப்பாயிரும். இப்பதான் கூப்பிட்டுருக்காரு, கூப்பிடும் போதே தூக்கம் எப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, அப்படியே முழிச்சுட்டு அடுத்து என்ன தெய்வமே பண்ணணும் அப்படின்னு கேட்டா 9வது வசனத்தை வாசிங்க. நீ கோதுமையும் வார்கோதுமையும் பெரும் பயற்றையும் சிறு பயற்றையும் திணையையும் கம்பையும் வாங்கி அவைகளை ஒரு பாத்திரத்திலே போட்டு அவைகளால் உனக்கு அப்பம் சுடுவாய். நீ ஒருங்களித்து படுக்கும் நாட்களுடைய இலக்கத்தின்படியே 390 நாள் அதில் எடுத்து சாப்பிடுவாயாக. என்ன சாப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டாரு, எதுல செய்யணும்னு முடிவு பண்ணிட்டார். ஒரு மனுஷனை படுத்துற பாடு இருக்கு இல்லையா? விருப்பப்பட்டதெல்லாம் சாப்பிட முடியாது. தேவ சமூகத்துல வர்றது உங்க விருப்பப்படி தூங்க முடியாது, உங்க விருப்பப்படி சாப்பிட முடியாது. சாப்பிடுறது கோதுமை எடுத்துக்க, வார் கோதுமை எடுத்துக்க, பயிரை எடுத்துக்க, திணையை எடுத்துக்க, கம்பை எடுத்துக்க, இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அப்பத்தை சுடு. இப்ப கேட்க நல்லா இருக்கும். இதெல்லாம் நாளைக்கு வீட்டுல சுடணும், சுட்டு அதை சாப்பிடணும். அப்ப எப்படி இருக்கும்னு தெரியும். அப்பத்தை சாப்பிட்டாச்சு. அப்பத்தையும் சௌரியத்துக்கு எல்லாம் சாப்பிட முடியாது. நான் எவ்வளவு சொல்றேனோ 20 சேக்கல் அளவுக்கு சாப்பிட்டுக்கொண்டார். 11வது வசனம், தண்ணி எவ்வளவு குடிக்கணுங்கிறது. தண்ணி இவ்வளவு தாண்டா குடிக்கணும், சாப்பிடுறது இவ்வளவுதான் சாப்பிடணும். சரி, இப்ப இதுல எல்லாம் ட்விஸ்ட் இல்ல. இங்க 12வது வசனத்தை வாசிங்க, 12-15. அதை வார்கோதுமை அடையை போல் சாப்பிடுவாயாக. அது மனுஷனிலிருந்து கழிந்த கஷ்டத்தின் வறட்சிகளால் அவர்கள் கண்களுக்கு முன்பாக சுடப்படுவதாக. அதற்கு ஒத்தபடியே இஸ்ரவேல் புத்திரர் நான் அவர்களை துரத்தில் இருக்கிற புறஜாதிகளுக்குள்ளே தங்கள் அப்பத்தை தீட்டுள்ளதாக சாப்பிடுவார்கள் என்று யார் சொல்லுகிறார்? அப்பொழுது நான் யாவாகிய ஆண்டவரே, இதோ உங்களுக்கு அந்த ஆள் அப்படியே நிப்பாட்டுங்க, நான் இப்ப சொல்லிடுறேன். பாருங்க, தேவன் என்ன சொல்றாருன்னா, இந்த மனுஷன் டாய்லெட் போவான்ல, அதெல்லாம் எடுத்துட்டு வந்து அதை வச்சுதான் நீ என்ன பண்ணுவான்? சாப்பாடையே செய்யணும்ட்டார். கடுப்பாயிட்டான். இதுக்கு மேலாம் பொறுக்க முடியாது இல்லையா? இதை சாப்பிடு அதை சாப்பிடுன்னு சொல்லிடு. அதை எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு மனுஷன் எல்லாம் கழிவு போயிருப்பான். அந்த கழிவெல்லாம் எடுத்துட்டு வந்து நீ என்ன பண்ணு? காய போட்டு எடுத்து அதை வச்சு என்ன பண்ணு? கொளுத்தி வை. அவன் கண்ணு முன்னாடி எல்லாம் கடுப்பாயிட்டான். இது முடியாது. வாசிங்க, அது வாசிங்க. அதற்கு ஒத்தபடி இஸ்ரவேல் புத்திரர் நான் அவர்களை துரத்தில் இருக்கிற புறஜாதிகளுக்குள்ளே தங்கள் அப்பத்தை தீட்டுள்ளதாக சாப்பிடுவார்கள் என்று யாவா சொன்னார். அப்பொழுது நான் யாவாகிய ஆண்டவரே, இதோ என் ஆத்துமா தீட்டுப்படவில்லை. தானாய் செத்ததையாவது பீருண்டதையாவது நான் என் சிறு வயது முதல் இதுவரைக்கும் சாப்பிட்டதில்லை. அருவருப்பான இறைச்சி என் வாய்க்குள் பட்டதும் இல்லை என்றேன். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, பார், மனுஷ கஷ்டத்தின் வறட்சிக்கு பதிலாக உனக்கு மாட்டுச்சாணி வரட்டியை கட்டளையிடுகிறேன். அதனால் உன் அப்பத்தை சுடுவாயாக. என்ன விஷயம்னா, கடுப்பாய் போயிட்டு சின்ன வயசுல இருந்து செத்து போனது, தானா செத்துருக்கோம்ல, அதை கூட தின்னதில்லை. பார்த்தது அடிச்சு ஃப்ரெஷ்ஷா தான் சாப்பிடுவார் தலைவர். தேவன் ஊழியத்தை கூப்பிடக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கு வாழ்க்கை? ஓடுறதை இங்கிருந்து வேட்டையாடி ஃப்ரெஷ்ஷா சாப்பிட்டு தான் பழக்கம். செத்து போனதை சாப்பிட்டு
பழக்கம் இல்லை. அப்படி இருந்தவன் யாரோட பையன் தெரியுமா? பாஸ்டரோட பையன் இல்லையா? எல்லா பாஸ்டரோட பையனும் என்ன பார்க்க கூடாது, எல்லா பாஸ்டர் பையனும் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லக்கூடாது நீங்க இல்லையா? பார்த்துருக்கீங்க நீங்க, பல பல கோடிக்கு அதிபதியான பாஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்கள சொல்றேன். அப்ப பாத்தீங்கன்னா அவன் ஒரு மாதிரி நல்ல பாஸ்டரோட பையன், எப்படி நம்ம பாஸ்டர் மாதிரி இல்ல, பணம் வாங்க தெரிஞ்ச பாஸ்டரோட பையன் இல்லையா? அப்ப என்ன பண்ணிருப்பாப்ல, ஒரு மாதிரி காசெல்லாம் வாங்கி என்னடா அப்படி பேசுறான்னு எதிர்பார்க்க கூடாது இல்லையா? உதாரணத்துக்கு என்ன சொல்றேன், நீங்க காசு கொடுத்தீங்கன்னா ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆனா நம்ம சொல்ல மாட்டோம், என்ன பண்ணுவோம், தேவனுக்கு காணிக்கை கொடுங்கன்னு பிரசங்கம் பண்ண மாட்டோம். அது நல்லதுதான். ஆனா இன்னும் சில சபைகள்ல போனீங்கன்னா எப்படி இருக்கு, நான் ஒரு வீடியோ எல்லாம் பார்த்தேன். எப்படி தெரியுமா, ஏய் காசு இருக்கிறதெல்லாம் போடு, கையில காசு இல்லையா, கழுத்துல காதுல இருக்கிறத தூக்கி போடு, கையிலையும் கழுத்துலையும் இல்லையா, நீயே உள்ளவளு. உண்மையா இருக்கு, இப்படி இருக்கு காரணம் இருக்கு. இனிமேல் பாஸ்டர்ஸ் எல்லாம் பைக்கு கார்ல வருவாங்கன்னு எதிர்பார்க்காத, நாங்க ஃபிளைட்ல தான் வருவோம் இருக்கு. கடைசியில் ஃபிளைட்ல போனது எங்க போனோம் தெரியுமா, ஜெயிலில் போயிட்டோம். ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. சொல்றேன், இப்படிதான் இருக்கு ஊழியங்கள் என்பது. பணத்தை வாங்குவதுக்கு எப்படி அப்படிங்கக்கூடியதை கற்றுக் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அதனால தான் இன்னைக்கு சினிமா எடுத்து நம்மளை போட்டு நாரடிக்கிறான். பணம் ரொம்ப முக்கியமாக போயிருது இல்லையா? நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தனை சேர்ல உட்கார வச்சு, இந்த சேர்ல உட்காந்தீங்கன்னா விடுதலை. ஒரு சபையில சேர்ல உட்காந்தீங்கன்னா விடுதலை. வரிசை அடிக்கிறான் அந்த சேர்ல உட்காரக்கு. அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, உட்கார்ற இடத்துல சேர்ல உட்காந்து துள்ளி குச்சி கீழே விழுறான். அதுக்கு எதுக்கு நீ லைன்ல என்ன வர போன? அங்க போய் சேர்ல உட்காந்து திருப்பி ஸ்டேஜ்ல இருந்து கீழே குதிக்கிறது. ஒருத்தன் குதிச்சுனா இல்ல, நம்ம குதிக்கலாம். மக்கள் என்ன நினைப்பாங்க, ஆவியை பெற்றுக்கொண்டோம்னா பெய் நின்றுட்டு குதிக்கணும், ஒவ்வொருத்தன் குதிக்கிறது. அதை வீடியோ எடுத்து பைத்தியக்கார கூட்டம் பக்கத்துல கடவுளை மட்டும் யோசிங்க, தேவன் யோசிப்பாரு. இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, சத்தியமா சம்பந்தம் இல்லை. அப்படிதானே? சேருக்கு அவருக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இன்னைக்கு இப்படிலாம் முடியும். சிடி எல்லாம் பார்த்துருக்கீங்களா, வானத்திலிருந்து சிடியை கொண்டு வந்தவர். சிடியை தொட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு இல்லையா? தேவன்லாம் இவங்களாம் எழுதி வச்சிருப்பாரு, நீ செத்துட்டு வா ராசா உனக்கு இருக்கு அப்படின்ட்டு. அப்படிதானே? அதே சிடியை பாறை மாதிரி செஞ்சு தூக்க விடணும், நடறா அப்படின்ட்டு, தூக்கிட்டு நடறா அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஜனங்கள் மத்தியில மாய்மாலங்களை பண்ணி சிடி வாங்கக்கு ஒரு கூட்டம் இல்லையா? இப்ப தேவ சமூகத்தில் பார்த்தீங்கன்னா ஊழியங்கிறது அவ்வளவு ஈஸியானது இல்லை. இப்போ நல்லா வாழ்ந்தவங்க அவனை கொண்டு போய் என்ன தெரியுமா பண்ணாரு, போடா போயிட்டு மனுஷனுடைய கழிவெல்லாம் பொறுக்கிட்டு வா, வந்து அதை என்ன பண்ண போட்டு, சரி இவன் முடியாதுன்னு கதறணும், ஆஃபர் கொடுத்துட்டாரு. சரி வேணாம், மனுஷ சாணி வேண்டாம், நீ மாட்டுச்சாணி எடுன்ட்டு இல்லையா? ஊழியங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி சுகபோகமா இருக்கக்கூடியது இல்லை. எத்தனை பேர் நம்ம ஊழியத்துக்கு வருவோம்னு சொன்னோம், சொன்னவன் எல்லாரையும் நோட் பண்ணி வச்சிருப்பாரு ராசா. எல்லாரையுமே தேவ சமூகத்தில் வார்த்தையை விட்டுட்டோம்னா முடிஞ்சு போச்சு. எதை செஞ்சாலும் உருப்பட மாட்டேன், திருப்பி வந்து ஊழியம் செஞ்சே ஆகணும் இல்லையா? 1000 தொழிலை பண்ணுங்க, 5 பைசா லாபம் வராது. திருப்பி திருப்பி அடிப்பார், அடிச்சு கொண்டு வந்து ஒன்றும் இல்லாத நிலைமையில ஆக்கி சிந்திக்க வைப்பார். இப்போ வேற வழி இல்லாம ஊழியம் ஒரு பக்கம், இது ஒரு பக்கம். மொத்தமா தேவ சமூகத்தில் எப்போ சரண்டர் ஆகுறீங்களோ அப்பதான் ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். அல்லேலூயா. ஊழியத்துக்கு வரேன்னு சொன்ன யாரா இருந்தாலும் சரி, ஊழியத்தை நிறைவேற்றலாம் என் தேவன் என்ன பண்ணுவாரு, அதை கணக்கு கேட்கிறவரா இருப்பார். ஆனா ஊழியத்துக்கு வருவேன்னு சொல்ற வரைக்கும் நீங்க ஊழியம் பண்ணிட்டே இருப்பீங்க. எப்ப சொன்னீங்களோ அப்ப பிசாசு வந்துடுவான், முடிஞ்சிச்சுடா அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுருவான். ஊழியம் செய்யறதுக்கு தகுதிகள் முக்கியம். என்ன தகுதி? எல்லாவற்றையும் சகிக்க தெரியணும் இல்லையா? எப்படி சகிக்கணும்? தேவன் எப்படி வழி நடத்தினாலும் சொன்ன என்ன சொன்னாரு, ஓசியாட்ட போய் வேசிய திருமணம் பண்ணாப்புல, இப்படிதான் படுக்கணும், இப்படி படு, இப்படி சாப்பிடு இல்லையா? இதை வச்சுதான் நீ அடசுடணும், பண்ணிதான் ஆகணும், வேற வழி இல்லை இல்லையா? வாசிக்கலாம். அதே மாதிரி 5வது அதிகாரம் 1-2 வசனம் வாசிங்க. பின்னு அவர் மனுபுத்திரனே, சவரகன் கத்தியாகிய கற்களான கத்தியை வாங்கி அதனால் உன் தலையையும் உன் தாடியையும் சிரைத்து கொண்டு பின்பு நிறுக்கும் தரசை எடுத்து அந்த மயிரை பங்கிட கடவாய். 1/3 பங்கை எடுத்து முற்றுகை போடும் நாட்கள் முடிகிற போது நகரத்தின் நடுவே அக்னியால் சுட்டரித்து 1/3 பங்கை எடுத்து அதை சுற்றிலும் கத்தியாலே வெட்டி 1/3 பங்கை எடுத்து காற்றிலே தூற்ற கடவாய். அவைகளின் பின்னாக நான் பட்டயத்தை உருவுவேன். பாருங்க, அவர் அப்படியே சும்மா விடுற மாதிரி இல்லை. என்ன சொன்னாரு? சவரன் கத்தியாகிய கற்கான கத்தியை வாங்கி. என்ன வாங்கணுமா? ஒரு கற்கான கத்தி. நான் பார்பர் ஷாப்ல போறேன், முடியாது, பெரிய கத்தியே வாங்க. கத்தியை எடுத்து முடிய வெட்டினா எவ்வளவு தெரியும்ல? நீ நினைக்கிற மாதிரி நம்மளே நம்ம முடிய வெட்டுறதுங்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லை இல்லையா? தாடியை பிடிச்சு வெட்டணும். இப்ப சொல்லக்கூடாது. பாத்தீங்களா பாத்தீங்களா, தேவன் என்ன சொன்னாரு? தாடி முடியெல்லாம் எடுக்க சொன்ன. அப்ப எல்லாம் முளைக்கையோட தான் தெரியணும், அப்படி சொல்லல அவரு. சரியா? நாளில இருந்து அப்ப பாஸ்டர் என்ன பண்ணிடணும், தாடி எடுத்துட்டு வந்து, தாடி சரியில்லை தாடியை தூக்குங்க, தேவனே சொல்லிட்டார். ஏசாயிட்ட தாடி எடுக்க சொன்னாரா? இவன்ட்டு தாடியை சேவ் பண்ணலாம் சொல்ல. என்ன பண்ணாரு? மாப்பெரிய கத்தி எடுத்து இங்க வச்சு இப்படி யாரு, இங்க வச்சு இப்படி யாரு, எல்லாத்தையும் அறுத்து என்ன பண்ணணும், 3 பங்கு. அதுல ஒரு பங்கு எடுத்து என்ன பண்ணு, சுட்டரி. இன்னொரு பங்கு எடுத்து
அக்னியில போடு, இன்னொரு பங்கெடுத்து காற்றுல விடு. நீங்க ஒண்ணு புரியுங்களேன், இதுக்கு யார் பெட்டர் தெரியுமா? யார் பெட்டரு? நோவா பரவாயில்ல. ஏன்? ஒரு பேழையை கட்டினா ஒரு கா திட்டிட்டு போயிடுவானுங்க. இவன் நிலைமை யோசித்து பாருங்களேன், இவன் இடது பக்கமாவே படுத்து கிடப்பான். இன்னொரு விஷயம் தெரியுமா, இவன் மறியாமல் இருக்க கயிறு கொண்டு கட்டி வச்சார். வாசிங்க 8வது வசனம், 4:8 வாசிங்க. 4:8. இதோ நீ அதை முற்றுகை போடும் நாட்களை நிறைவேற்ற மட்டும் ஒரு பக்கத்தில் இருந்து மறு பக்கத்தில் புரளக்கூடாதபடிக்கு உன்னை கயிறுகளால் கட்டுவேன். புரியுதா உங்களுக்கு? அவன் உறக்கத்தை நீங்க யோசித்து பாருங்க. கயிறை கட்டி இந்த பக்கம் தான் போ, முடிஞ்சு. இப்போ இவன் இப்படி கயிறு கட்டி அந்த பக்கம் படுத்துருக்கும் பார்க்குறவன் என்ன யோசிப்பான்? இவன் சாப்பிட்ற சாப்பாடு என்ன யோசிப்பான்? மாட்டுச்சாணி பின்னாடி தெரியும் போது என்ன யோசித்திருந்திருப்பான் இல்லையா? அவன் நிலைமையை நீங்க பார்க்கணும். ஒரு ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு மனுஷனை என்ன பாடுபடுத்துறாருன்னு பாருங்க. இறுதியாக என்ன பண்ணியாச்சு? நம்ம வாஸ்து 5வது அதிகாரத்தின்படி தலை முடி எல்லாம் வெட்டி கிட்டி கிட்டத்தட்ட ஒரு பைத்தியக்காரன் மாதிரி ஆயாச்சு. இப்ப சொல்றாரு தகுதியானவன். சூப்பர். அதோட முடிச்சுக்கல. வாசிங்க 24வது அதிகாரம் 15 இருந்து 17 வரைக்கும் வாசிங்க. பின்னும் யாவுடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனே, இதோ நான் உன் கண்களுக்கு விருப்பமானவளை ஒரே அடியினாலே உன்னை விட்டு எடுத்துக்கொள்வேன். ஆனாலும் நீ புலம்பாமலும் அழாமலும் கண்ணீர் விடாமலும் இருப்பாயாக. அலறாமல் பெருமூச்சு விடு, இளவு கொண்டாட வேண்டாம். உன் பாகையை உன் தலையிலே கட்டி உன் பாதரட்சிகளை உன் பாதங்களில் தொடுத்துக்கொள். உன் தாடியை மூடாமலும் துக்கம் கொண்டாடுகிறவர்களின் அப்பத்தை புசியாமலும் இருக்க கடவா என்றார். புரியுதுல உங்களுக்கு? கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனதுக்கு முன்னாடி ஒரு அருமையான வார்த்தையை சொல்ற. என்ன சொன்ன தெரியுமா? நீ நேசிக்கக்கூடிய உன் பொண்டாட்டி என்ன பண்ணிடுவா? செத்து போயிடுவா. தேவன் கொடுக்குற வார்த்தை. அவ செத்து போயிடுவா. ஆனா நீ என்ன பண்ணக்கூடாது? எவ்வளவு அடிச்சாலும் அழக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. வேற ஆப்ஷன் இல்லை. எவ்வளவு அடிச்சாலும் அழக்கூடாது. அந்த காலத்தில் எப்படின்னா ஒரு ஆள் செத்துட்டாங்க சாப்பாடு போடுவாங்க. சாப்பாடு போடுவாங்க. பழைய ஏற்பாட்டில் வந்து இப்பவும் போடுறாங்களே, உடனே போடுவாங்க. அப்படி போடுவாங்களா? சரி, மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி உடனே போடுவாங்க. அந்த சாப்பாடை நீ சாப்பிடக்கூடாது. நீ என்ன பண்ணுவேன்னா பெருமூச்சு விட்டுக்க. அழக்கூடாது, பெருமூச்சு விட்டுக்க. தாடியை மூடக்கூடாது. ஒரு மனுஷனை படாத பாடுபடுத்தி ஊழியத்துக்கு அழைக்கிறவர் தான் தேவன். இன்னைக்கு ஊழியம் என்பது அவ்வளவு ஈஸியாக போயிடுச்சு. அது ஊழியமே இல்லை. நீங்கள் கஷ்டப்பட்டதான் நீங்கள் தேவனை செய்ய முடியும். இது அவர்களுக்கான ஊழியம் இல்லை. தேவன் உங்களையும் இப்படிப்பட்ட பாதையில் தான் நடத்துவார். எப்படி? இவ்வளவு கஷ்டமான வழிகளை தாண்டி வருகிற போதுதான் தேவன் உங்களை வழி நடத்துறாருன்னு அர்த்தம். நீங்க செய்யற ஊழியம் ஈஸியா இருந்துச்சுன்னா, நம்ம நினைக்கிற 4 பிள்ளைங்களை உட்கார வச்சு சண்டே கிளாஸ் எடுத்துட்டா ஊழியம், அதெல்லாம் ஊழியம்னா இவங்க செஞ்சதெல்லாம் என்னது இல்லையா? அப்ப நீங்கள் இறங்கி புறப்பட்டு 10 பேர் கெட்டவாதான் இருப்பான், 10 பேர் திட்டுவான். யாசுவா நாமத்தை சொல்லும் போது வாங்க பிரதர், சூப்பர் பிரதர்னா சொல்லுவான். அப்படி இல்லை இல்லையா? 4 பேர் திட்டுவான். அதை கேட்க தெரியணும், அதற்கான பொறுமை இருக்கணும். அதுக்காக இறங்கி புறப்படணும், தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றணும். ஊழியம் செய்வது அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக அல்ல, என் மீது விழுந்த கடமை என்பதற்காக இல்லையா? எசேக்கியேல் அனுப்பும் போதே சொன்னா, கலக விட்டார் கேட்டாலும் சரி கேட்காமல் போனாலும் சரி, நீ கலகக்காரன் ஆகாமல் இருக்க இதை பிரசங்கி. அவ்வளவுதான். உங்க வேலை கொண்டு போய் ஒரு 30,000 ஆத்மாக்களை கொண்டு வந்து தேவ சமூகத்தில் அதை தேவன் பார்த்துப்பார். அவருக்கு எவ்வளவு தேவைங்கிறதே கணக்கில் உண்டு, அது உலகத்தில் உண்டு இல்லையா? அந்த ஊழியத்தெல்லாம் நீங்க நிறைவேற்ற வேண்டாம். உங்க வேலை என்னன்னா 10 பேர்கிட்ட போய் தேவனுடைய நாமத்தை பிரசங்கிப்பது, அதற்காக நீங்கள் அடிக்கப்படுவது, அதற்காக நீங்கள் துன்புறுத்தப்படுவது தான். அல்லேலூயா. இப்ப தேவனுடைய தீர்மானத்தை அறிந்து தேவன் மீது அன்பு வைத்தால் தேவன் சகலத்தையும் உங்களுக்கு கொடுக்கிறவரா இருக்கு. ஆபிரகாமை கூப்பிட்டு என்ன சொன்னார் சொல்லுங்க? நான் உனக்கு பிள்ளைய கொடுப்பேன்ட்டார். பிள்ளைய கொடுப்பேன்னு சொன்ன என்ன நடந்துச்சு? தேவன் தன்னுடைய தீர்மானத்தை சொன்னார். அவன்கிட்ட தேவ அன்பு அப்ப இல்லை. அவன் என்ன பண்ணான்? பொண்டாட்டி மேல ஒரு அன்பு இருந்துச்சு. அப்ப அவ சொன்ன, அண்ணா பாரு நம்ம வேலைக்காரி இருக்கா அங்க போ. தேவன் என்ன சொன்னாரு? இது என் தீர்மானமும் அல்ல, என் மீது உள்ள அன்பும் இல்லை. அப்புறம் மறுபடி விசுவாசம்னு ஒண்ணு வந்துச்சு. அவன் தேவ சமூகத்தில் என்ன பண்ணான்? காத்திருக்க ஆரம்பித்தான். அதன் மூலமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அப்ப தேவ தீர்மானத்தை அறிந்து, உங்க தீர்மானம் இல்ல, ஆபிரகாம் தன் தீர்மானத்தோடு போனபடினால் என்னாச்சு நடந்துச்சு? அது என்னவாக்கி கொடுக்கல, இது உன்னுடைய புத்திரன் அல்ல, இவன் ஆசீர்வாதத்தின் பாத்திரமும் அல்ல, நான் சொன்ன பிள்ளை பிறக்கும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுட்டார். வருஷ கணக்கில் காத்திருந்து விசுவாசம் வார வரைக்கும் அவன் ஆசீர்வதிக்கப்படவே இல்லை. ஆபிரகாமுக்கே அந்த நிலைமை. விசுவாசிகளின் தகப்பன் என்று சொன்ன ஆபிரகாமுக்கே அந்த நிலைமை. உன்னிடத்தில் விசுவாசம் வருகிற வரைக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிக்க போறதில்லை. தேவ தீர்மானத்தை நீ நடப்பிக்கிற வரைக்கும் அவர் உன்னை என்ன பண்றது இல்ல, ஆசீர்வதிக்க போறது இல்லை. யோசேப்புனுடைய வாழ்க்கையில தேவனுடைய தீர்மானம் இருந்துச்சு. தேவ அன்பு இருக்கான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தருணமும் அவனை செக் பண்ணார். எங்க போட்டாரு?
பொட்டக்குள்ள போட்டாரு, சிறைச்சாலையில போட்டாரு, எல்லா இடத்திலும் தேவ அன்பு இருந்தபடியினால் அவன் அப்படியே தூக்கி ராஜாவாக்குனார். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில தேவன் ஆசீர்வாதத்தை எளிதில் தரமாட்டாரு. தீர்மானம் இருக்கா, தேவ அன்பு இருக்கான்னு பார்ப்பாரு. தீர்மானம் மாறி போனாலும் ஆபிரகாமை போல காத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஆபிரகாம் அப்புறம் படிச்சுக்கிட்டான், தெரியும்ல, பிள்ளையை கொண்டு பலியிடு. என்ன பண்ணா? ஒன்னும் யோசிக்கல, மனைவிட்ட கேட்கல, கொண்டு போயிட்டே இருந்தான். அவனுக்கு தெரியும் தேவ தீர்மானத்தை நிறைவேற்றினால் தேவன் ஆசீர்வதிப்பார். கொண்டு போய் அப்படியே வெட்டுறதுக்கு போகும்போது தேவனுடைய அன்பு வெளிப்பட்டது. போதும் போதும் அந்த ஆடத்துக்கு வெட்டிட்டு போ அப்படின்ட்டு, இல்லையா? அவருக்கு தேவை ஆடை வெட்டுறது தான். ஆனா உன்கிட்ட கையில இருக்கக்கூடிய பொருளை விட நீ தேவனை நேசிக்கிறாயா அப்படின்னு பார்ப்பார். உன் பிள்ளையை விட, உன் புருஷனை விட, உன் வாழ்க்கையை விட, பணத்தை விட நீ தேவனை நேசிக்கிறாய் என்பதை பார்ப்பதற்கு ஒவ்வொரு தருணத்திலும் உனக்கு பரீட்சை வைப்பாரு. இறுதி வரைக்கும் நீங்கள் நிலைச்சிருந்தீங்கன்னா நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் தேவ ஆசீர்வாதத்தை பெறுவது எளிதல்ல. வாசித்த அதே வசனத்தை வாசிங்க. ரோமருடைய புஸ்தகம் 8வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசித்து முடிக்கலாம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். சகலத்தையும் நன்மைக்கு எதுவாக தேவன் உங்களுக்கு நடத்தி தருவார். எப்போது? அவருடைய தீர்மானத்தின்படி நீங்கள் அழைக்கப்படுகிற போது. ஆபிரகாம் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டான், ஆனா தீர்மானத்தை நிறைவேற்றல, ஆசீர்வாதம் தள்ளி போச்சு. அதே தீர்மானத்தின்படி நடக்க ஆரம்பித்தான், ஆசீர்வாதம் அவனுடைய வாழ்க்கையில வந்துச்சு. யெகூ தீர்மானத்தின்படி எல்லாரையும் கொண்டு குவித்தான், தேவன் சொன்ன எல்லாரையும் கொன்னான். ஆனா அவனுடைய தேவ அன்பில்ல, விக்கிரகத்தின் பின்னதாக போனான், இவ்வுலகத்தின் பின்னதாக போனான். அதன் மூலமாக அவனும் அவனுடைய குடும்பத்தாரும் வெட்டி கொலை செய்யப்பட்டார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆசீர்வாதத்திற்கு தீர்மானம் மட்டுமல்ல, தேவ அன்பு முக்கியம். ஆசீர்வாதத்திற்கு தேவ அன்பு மட்டுமல்ல, தீர்மானத்தை நடப்பிப்பது முக்கியம். இங்க நிறைய பேருக்கு யாஷோவை பிடிக்கும், ஆமா பிடிக்கும். தேவ அன்பு இருக்கு, ஆமா இருக்கு. ஆனா என்ன பண்றது இல்ல? அதை நடப்பிக்கிறது இல்ல, தீர்மானத்தை நடப்பிக்கிறது இல்ல. ஆனபடினால் ஆசீர்வாதம் இல்ல. நிறைய பேர் கற்பனையின்படி வாழ முயற்சிக்கிறோம், ஆனால் தேவ அன்பு இல்ல. இந்த உலகத்தின் மீது அன்பு இருக்கிறது, அதனால் ஆசீர்வாதத்தை நழுவ விட்டு கொண்டிருக்கிறோம். அருமையான தேவச்சனமே, ஒரு யோசேப்பை போல நீங்கள் தேவ சமூகத்தில் தேவ தீர்மானத்தை அறிந்து எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் தேவ சமூகத்தில் நீங்கள் விழித்திருந்து காத்திருந்து ஜெபிக்கக்கூடியவர்களாக, ஊழியத்தையும் தீர்மானத்தையும் கற்பனையும் கட்டளையும் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நான் பிரயாணப்பட்டுட்டேன், எகிப்திலிருந்து வெளியே வந்துட்டேன், ஆனால் கண்டுகுட்டியை உருவாக்கிட்டேனா என்னுடைய வாழ்க்கையில் அழிவுதான். நான் புறப்பட்டுட்டேன், நான் வந்துட்டேன், ஆனால் சீனான் மலையில ஏறி தேவ சமூகத்தில் காத்திருந்தால் தேவன் எனக்கு விடுதலையை கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. வேற ஆவியுடையவராக என்னை வழி நடத்தும் அப்பா என்று சொல்லி, யாஷோமிஷியாவுடைய நாமத்திற்கு என்று சொல்லி என்னை வேறு தெரியும் அப்பா என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.